முதலில் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். நேற்று நடைபெற்ற இந்த சூம் உரையாடலில் நான் முழுவதும் கேட்டேன். ஆனால் இறுதி நேரத்தில் எனது கருத்தை சொல்வதற்குரிய வேளையில் என்னுடைய கணினியில் ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக என்னால் அதில் கதைக்க முடியவில்லை. அந்த வகையில் இன்று ஒரு பின்னூட்டலாக அது தொடர்பான சில கருத்துக்களை தெரிவிப்பதற்கு இந்த நிகழ்ச்சியின் அமைப்பாளர் அகிலவர்கள் ஒழுங்கு செய்தார். அதில் நான் எனது கருத்தை தெரிவிக்கின்றேன். முதலில் நேற்றைய நிகழ்ச்சியை ஒழுங்கமைத்த இலக்கியவெளி அமைப்பாளர் அகிலவர்களுக்கு எனது நன்றியை தெரிவிக்கின்றேன். அத்துடன் நிகழ்ச்சியில் பங்கேற்று எனது படைப்புலகம் தொடர்பான பல்வேறு கருத்துக்களை முன்வைத்த பேச்சாளர்களுக்கும் பின்னூட்டமாக அதாவது பிறகு சில கருத்துக்களை தெரிவித்தவர்களுக்கும் எனது நன்றி. குறிப்பாக தொகுப்புரை நிகழ்த்திய கலாநிதி சுப்பிரமணிய ஐயர் அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த உரையாடல் தொடர்பாக சில சில தெளிவுபடுத்தல்களை சொல்லுவது நல்லது என்று நான் நினைக்கின்றேன். சிறிய அளவில் முதலாவதாக ராஜேஷ் கண்ணன் அவர்கள் பேசுகின்ற பொழுது புதைவுகள் என்ற கவிதை நல்ல கவிதை என்று சொல்லிவிட்டு அந்த கவிதை பற்றிய விளக்கமாக அவர் தெரிவித்த கருத்துக்கள் மேற்கோள்கள் அறியப்படாதவர்கள் நினைவாகுகின்ற கவிதைக்குரியதாகத்தான் இருக்கின்றது. அது நான் சொல்ல வருவது என்னவென்றால், அந்த புதைவு அதில் ஒரு மயக்கம் இருந்தது நான் கேட்கிற பொழுது. அது புதைவுகள் கவிதைகளில் வருவதல்ல, அது அறியப்படாதவர்கள் நினைவாக என்ற கவிதைக்குரியது என்பதைத்தான் நான் இங்கு தெளிவுபடுத்த விரும்புகின்றேன். அடுத்தது திருவாளர் ஜே அவர்களுக்கு என்று உள்ள ஒரு எள்ளல் கவிதை, அது பற்றி அவர்கள் குறிப்பிடுகையில் அந்த பல்கலைக்கழகம் சார்ந்த குறிப்பான ஒருவரை பற்றி என்று வருவது சிலருக்கு மனத்தாக்கத்தை ஏற்படுத்தலாம் என்று தெரிவித்தார். உண்மையில் எனது நோக்கம் யாரையும் புண்படுத்துவதோ தனிப்பட்ட ரீதியில் தாக்குவதோ அல்ல. ஆனால் ஒருவரை பற்றி அதாவது அதை நாங்கள் இப்படி சொல்லலாம், எள்ளல் பாணி கவிதை. அதிலும் குறிப்பாக எனக்கு புதுமைப்பித்தன் கவிதைகளில் ஈடுபாடு இருக்கின்றது. புதுமைப்பித்தனின் பல கவிதைகளில் அந்த எள்ளற்பாணி கவிதைகள் இருக்கின்றன, அவற்றை நான் ரசித்திருக்கின்றேன். அக்கால இலக்கிய சூழலில் பல கூட்டங்களில் நான் தவறாது பங்கு பெற்றுவேன் பார்வையாளராக. முற்போக்கு கண்ணோட்டம் மதிப்பீடுகள் போன்றவை ஆதிக்கம் பெற்றிருந்த சூழலில் பல தடவைகளில் அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு விமர்சகர் அவர் எள்ளலாக என் தொடர்பாக உடனே என்னை கண்டால் உடனடியாக அந்த உரையிலேயே கருத்துக்களை தெரிவிப்பார். உண்மையில அப்படியெல்லாம் செய்ய வேண்டியதில்லை, எங்களுக்கு கருத்தை சொல்வதற்கு வாய்ப்பில்லை. அந்த அம்சத்தை வெளிக்கொண்டு வருவதற்காகத்தான் நான் அந்த கவிதையை எழுதினேன். அதை எந்த இடத்திலும் யார் அவர் என்ற ஒரு ஒரு பேர் சுட்டியோ அல்லது அந்த கிசு பாணி என்று சொல்லுவார்கள் சில பத்திரிகைகளில், சில குழு கொடுத்து இன்னார் என்று ஊகிக்கக்கூடிய விதமான முறையிலேயோ அந்த கவிதை நிச்சயமாக இல்லை. அதை படிப்பவர்கள் உணர்வார்கள். மற்றது அதைத்தான் நான் சொல்ல வருகின்றேன். தனிப்பட்ட ரீதியில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவதாக ஒருவரை சுட்டியதாக வெளிப்படையாக அப்படி ஒன்றும் இல்லை. அதனுடைய நோக்கம் அல்ல. உண்மையில் அது இலக்கியத்தில் இடம்பெறக்கூடிய இந்த சேட்டிரிக்கல் பயம் புதுமைப்பித்தன் பாணியில் அமைந்த ஒரு கவிதை. இப்ப ராஜேஷ் கண்ணன் அவர்கள் பல்கலைக்கழகத்தில் ஒரு முதுநிலை விரிவுரையாளர். அவர் பல்கலைக்கழகம் என்ற ரீதியில் சிறிது உணர்வு வயப்படுகின்றார் என்று நான் கருதுகின்றேன். ஆனால் அப்படி அவர் கருத தேவையில்லை என்றால் என்னுடைய நோக்கம் ஒருவரை தாக்குவதல்ல. உதாரணமாக கவிதைகளும் பாம்பு என்ற ஒரு எள்ளல் கவிதையும் அப்படித்தான் இருக்கின்றது. அதுவும் ஒரு எள்ளல் கவிதை தான். கவிதை எழுதுகிற ஒரு கவிஞர் தொடர்பான விஷயம்தான். ஆனால் அதில் வெளிப்படையாக எந்த ஒரு தனி நபர்
ஒரு கவிஞரை குறிப்பிட்டு பெயர் குறிப்பிட்டு இன்னார்தான் என்று சொல்ற மாதிரியான தன்மை இல்லை. சாராம்சம் தான் அதுக்குள்ள வெளிப்படுகிறது. அப்ப உண்மையில் அவர் அந்த கவிதையை நல்ல கவிதை என்றும் சொல்லுகின்றார். அதே போலத்தான் அந்த கவிதையும் பார்க்கணும் என்று நான் நினைக்கின்றேன். அதை வெவ்வேறு புரிதல்கள் வரலாம். அதை என்னுடைய விளக்கம் அதுவாகத்தான் இருக்கின்றது. அடுத்தது குணேஸ்வரன் அவர்களுடைய இதெல்லாம் சிறிய தெளிவுபடுத்தல் தான். மற்றும்படி அதாவது ஒரு வேறு விதமான முரண்பட்ட விமர்சனங்கள் என்று அல்ல, தெளிவுபடுத்தல் தான் நோக்கம். என்னுடைய சில கவிதைகளை, சில சிறுகதைகளை குறிப்பிட்டு குணேசன் அவர்கள் அகநிலைத்தன்மையும் புறநிலைத்தன்மையும் ரெண்டரை கலந்தவை என்று சொல்கின்ற ஒரு விஷயம் முக்கியமான விடயம். இருந்தால் பலர் தவற விடுற விஷயம். இந்த கருத்து ஒரு முக்கியமாக எனக்கு படுகிறது. ஏனென்றால் நாங்கள் செயற்பட்ட அந்த 60களின் பிற்பகுதி, 70கள், 80களின் முற்பகுதி வரைக்கும், குறிப்பாக மிகையோங்கும் நிலையில் ஆதிக்கம் பெற்ற கருத்து நிலையை முன்வைத்தவர்களாக இருந்தவர்கள் முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தை சார்ந்தவர்கள், அதனுடன் இயங்கியவர்கள். அதில் உள்ள முக்கியமான விமர்சகர்கள் பலர் கருத்தை முன்வைக்கிற பொழுது அந்த காலத்தில் எழுத்தாளர்கள் கலைஞர்களை அகவயவாதிகள் புறவயவாதிகள் என்று இரண்டாக பிரித்து, அதாவது திருவமயப்படுத்தி, ஒருவர் அகநிலையானவர், அவருக்கு இந்த வெளிப்படையான சமூக அரசியல் உணர்வுகள், அந்த அந்த அரசியல் பிரச்சனை அல்லது சமூக பிரச்சனை போன்றவற்றில் அக்கறை இருக்காது, அவர்கள் ஒரு கற்பனா லோகத்தில் அழகியல் அல்லது இயற்கை என்று இருக்கின்றவர்கள் என்ற ஒரு பிரிப்பை முன்வைத்தார்கள். ஏனைய பிரிவில் உள்ளவர்கள் தான் சமூக உணர்வு, அரசியல் உணர்வு போன்றவற்றை வெளிப்படுத்துபவர்களாக இருந்தார்கள் என்றும் அவர்கள் தங்களுடைய பேச்சுக்களிலும், அதாவது இலக்கிய கூட்டங்கள், மதிப்பீட்டு நிகழ்ச்சிகள், அதே மாதிரி அவருடைய கட்டுரைகளிலும் சொன்னார்கள். ஆனால் என்னை பொறுத்தவரையில் அந்த அகவேயம் புறவேயம் என்று பிரித்தல் என்ற விஷயம் என்னை பொறுத்தவரையில என்னுடைய தனிப்பட்ட ஆளுமையிலும் இல்லை. ஒரு விழிப்பான ஒரு மனிதன், விழிப்பான ஒரு வாசகன் சகலவற்றிலும் ஈடுபாடு கொண்டவனாக இருப்பார். அதாவது அழகியல் உணர்வு, இயற்கையை ரசித்தல், இசையை கேட்டல், நல்ல இலக்கியங்களை வாசித்தல், சமூக நெருக்கடிகள், பிரச்சனைகள், ஏற்றத்தாழ்வுகள், அரசியல் ரீதியான ஒடுக்குமுறைகள் போன்றவை எல்லாவற்றை பற்றியுமே அக்கறை உடையவனாகத்தான் ஒரு விழிப்புள்ள மனிதன் இருப்பான். நான் என்னுடைய சிறு வயதிலிருந்து எனக்கு இந்த கண்ணோட்டம், எனக்கு எல்லாவற்றிலுமே எனக்கு ஈடுபாடு இருந்தது, அக்கறை இருந்தது. முரண்பாடான ஏற்றுக்கொள்ள மறுக்கின்ற பல விடயங்களை கூட நான் அறிந்து கொள்வதில் ஆர்வம் காட்டுவேன். சம்பந்தப்பட்டவருடன் உரையாடி எதிர்மறையான கருத்துக்களை அல்லது கேள்விகளை முன்வைத்து உரையாடி அதில் பலவற்றை அறிகிற பண்பு என்னிடம் இருந்தது. அப்ப நான் சொல்ல வருவது, அகநிலைத்தன்மை புறநிலைத்தன்மை ரெண்டும் இணைந்ததாகத்தான் என்னுடைய ஆளுமை, பர்சனாலிட்டி இருக்கின்றது. பொதுவில் எல்லாரிடமும் இத்தகைய தன்மை இருக்க வேண்டும், பலரிடம் இருக்கின்றது. ஆனால் இந்த இலக்கியம், மதிப்பீடுகள் போன்றவற்றில் வருகின்ற பொழுது அந்த கால சூழலில் இன்றும் கூட அது இல்லை என்று முற்றிலும் சொல்ல முடியாது. ஆனால் அதனுடைய வீச்சு குறைந்து விட்டது. இப்படி பிரித்து பார்க்கிறது இருந்தது. அதனாலதான் என்னுடைய ஆரம்ப கால கவிதைகள் அல்லது தொலைவும் இருக்கும் சிறுகதை தொகுப்பு அந்த சூழல்களில் நாங்கள் அலையில் இயங்க துவங்கின காலத்திலும் கூட இவ்வாறான கருத்தை சொல்லப்பட்டது. அதாவது இவர்கள் அகவியவாதிகள், இவர்களுக்கு உளவியல் பிரச்சனை தான் முக்கியமானது, புறநிலை சார்ந்த விடயங்களில் இவர்களுக்கு அக்கறை இல்லை. என்ன விதத்தில் பார்த்தால் அது ஒரு விதமான ஒரு ரொமான்டிக்கான கற்பனா மனோரதிய தன்மையுடன் செயற்பட்டு போகின்ற ஒரு பிழையான கருத்து நிலையை கொண்டவர்கள் என்ற மாதிரியும் அந்த விமர்சனங்கள் வந்தது. ஆனால் அப்படி அல்ல. இதை இப்ப இவ்வளவு காலங்களுக்கு பிறகு, கிட்டத்தட்ட 50 வருடங்களுக்கு பிறகு குணேஸ்வரன் அதை குறிப்பிடுகிற பொழுது சில கதைகளின் ஊடாக ஒரு என்னுடைய சரியான தன்மையை வெளிப்படுத்துவது ஒரு மகிழ்ச்சியை தருகின்றது. ஆனா இதிலும் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல வேண்டும் என்றால், அந்த பிழையான
கருத்துக்கள் பரப்பப்பட்டு கொண்டிருந்த காலத்தில், குறிப்பாக 60களின் பிற்பகுதியில் கலாநிதி நண்பர் சேனாஜோராய் அவர் மறைந்து விட்டார். அவர் கொழும்பு பல்கலைக்கழகத்தில் ஆண்டுதோறும் இளந்தென்றல் என்று ஒரு பெரிய ஒரு தொகுப்பொன்று வெளியிட்டு வருவார்கள். அந்த தொகுப்பொன்றில் எழுதின கட்டுரையில் அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கிறார். அவர்தான் இந்த முதலில் சரியாக என் தொடர்பான ஒரு கருத்தை முன்வைத்தவர் என்ற புரிதல் எனக்கு இருக்கின்றது. அதில் அவர் முன்வைத்த இதுதான் என்றால், இயேசுராசாவின் கவிதைகளில் புறவையத்தன்மையும் சிறுகதைகளில் அகவியத்தன்மையும் சிறப்பாக வெளிப்படுகின்றன என்ற மாதிரி சொல்றார். அந்த கூடுதலாக ஆனா உண்மையில எல்லாவற்ற அந்த விஷயம் அவர் இளந்தென்றலில் குறிப்பிட்டிருக்கின்றார். அந்த விஷயத்தை நான் தெளிவுபடுத்த விரும்புகின்றேன். மற்றது ஒரு சின்ன தரவு பிழைகள் தான், சிறிய தரவு பிழைகள். இப்ப அந்த சின்ன விஷயங்களை பற்றி எழுதுறது அதுவும் முக்கியம்தான், அது என்னுடைய இதில் பதிவு செய்யப்படுகின்றது என்று சொல்லித்தான் குண்டேஸ்வரன் அவர்கள் தன்னுடைய பாராட்டை தெரிவிக்கின்றார். அந்த 12 மணிக்கு டீ குடிச்சிருக்கிறோமா என்ற ஒரு கேள்வியை கேட்டு அதை பற்றி வர்றது ஒரு பயணங்கள் என்ற கதை என்ற மாதிரி அது வருகிறது. பயணங்கள் என்ற கதை. ஆனா உண்மையில அந்த இது படம் பார்த்த பிறகு என்ற சிறுகதையில் அந்த பாத்திரத்தின் நினைவாக வருகின்றது. அதை சொல்ல வேண்டும். மற்றது வரவேற்பு ஒரு மிக சின்ன சம்பவம். கொழும்பில தனியறையில் வாழ்கின்ற அங்கு கடமை புரிகின்ற ஒரு இளைஞன் அங்கு சாப்பிட போகின்ற கடையில் பரிசாரகராக இருக்கின்ற ஒரு மலையக சிறுவன் என்று சொல்றேன். ஆனா உண்மையில சிறுவன் என்று வர இல்லை, சிறுவனையும் விட கொஞ்சம் வயது கூடினவர் தான். ஒரு 20 வயது, 18, 19 வயது அப்படி இருக்கக்கூடியவர். அப்ப அவரை சந்திக்கிறார். அவருடைய எளிமையான தோட்டம், பரிவாக அந்த பரிமாறுறது, அவரோட அந்த சில உரையாடின இதுகள் நீண்ட காலத்துக்கு பிறகு, கொஞ்ச காலத்துக்கு பிறகு யாழ்ப்பாணத்தில் ஒரு தேநீர் கடையில் இவர் தேநீர் குடிக்க போன பொழுது சந்தித்த பொழுது அந்த பழைய நினைவுகள் வருகிறது. அந்த அவர் அந்த பரிசாரகர் இவர் சாப்பிட்ட வடைக்கும் தேநீருக்கும் உடைய பில்லை அவர் பே பண்ணுகின்றார். அந்த உணர்வு ஏற்படுத்தின தாக்கம் தன்னுடைய அதை தெளிவா அவர் சொல்றார், குணேஸ்வரன் வடிவா சொல்றார். அதான் அதை தன் வீடு போன்ற ஒரு இடத்தில் தனக்கு அறிமுகமான ஒருவரை நினைவு கூர்ந்து ஒரு வரவேற்கிற அந்த தன்மை, அந்த பண்பு, சின்ன பண்பை பற்றி சொல்றார். ஜோகநாதன் தொகுத்த அந்த இடத்தை சிறுகதைகள் தொகுப்பொன்றில் இந்த கதையைத்தான் அவர் என்னுடைய கதையாக, சின்ன கதையா இருந்தாலும் ஜோகநாதனும் அதை சரியா கண்டுபிடித்திருக்கிறார், போட்டிருக்கிறார். இந்த இடத்தில் நான் ஒரு கருத்தை தெளிவுபடுத்த வேண்டும் என்றால், இந்த சிறிய கதைகளை, சிறிய சம்பவங்களை எழுதுவது தொடர்பான உணர்வு நான் முன்பு, அதாவது இந்த கதை 68ஆம் ஆண்டளவில் எழுதப்பட்டிருக்கணும் என்று நான் நினைக்கின்றேன். அதற்கு முன்னிருந்து நாங்கள் வாசித்த தோமுசி ரகுநாதனுடைய ஒரு கட்டுரையில் அவர் எழுதிய ஒரு குறிப்பு ஒரு முக்கியமான விடயமாக எனக்கு படுகிறது. ஏற்கனவே அழகிரிசாமியினுடைய படைப்புகள், சிறுகதைகளில் எனக்கு நல்ல ஈடுபாடு இருந்தது. அவருடைய தனித்தனி சிறு நூல்களாக வந்த பல என்னிடம் இருக்கின்றன. அவரிலும் இந்த இத்தகைய சின்ன விஷயங்கள், என்னோட பக்கத்து ஊருக்கு போய் 2 சிநேகிதர்கள் என்ன சிகரெட் குடிக்கிறத பற்றி கூட ஒரு கதை எழுதுவார். அப்படி இருக்கின்றன. இருந்தாலும் குறிப்பாக ரகுநாதன் எழுதின அந்த கட்டுரையில் உள்ள கருத்து முக்கியமானது. அவர் என்ன சொல்லுவார் என்றால், இளம் எழுத்தாளர்கள் வாழ்வின் உன்னதம் அல்லது வீழ்ச்சி போன்றவற்றையே எழுதுகிறார்கள். அன்றாட வாழ்வின் சாதாரண சம்பவங்கள் எழுதப்படுவதில்லை, அவை எழுதப்பட வேண்டும் என்ற ஒரு கருத்தை அவர் அந்த இதில் வைத்திருக்கிறார். அது என்னுடைய மனதில் பதிந்தது. நான் அதிகம் எழுதவில்லை, அவ்வப்போது எழுதுமுந்தல், அதாவது படைப்புந்தல் இருக்கின்ற பொழுது எழுதினதுல கொஞ்சமாக எழுதியிருக்கிறேன். அந்த 2 கதை இவ்வாறாக வந்திருக்கின்றன. ஒன்று கந்தசாமி வெட்கப்படுகின்றான் என்ற கதை, மற்றது வரவேற்பு என்ற கதை. ஆக இந்த இடத்தில் தோமுசி ரகுநாதனின் அந்த கருத்து மிக முக்கியம் என்பதனை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். அடுத்தது அது இன்னொரு சின்ன விஷயம்தான். விமலனுடைய உரையின் பொழுது
தெரிவிக்கப்பட்ட விடயத்துல அந்த செம்மீன் படம் தொடர்பாக வருகின்ற பொழுது சுந்தர ராமசாமியின் மொழிபெயர்ப்பு சிறப்பான மொழிபெயர்ப்பு, ஆனா படத்துல அந்த தன்மைகள் வரவில்லை என்பது அந்த எனது கட்டுரையில் சொல்லப்பட்ட விஷயம். அதை பற்றி அவர் சொல்கின்ற பொழுது வேறொரு இடத்தில் சுந்தரராமசாமியை பற்றி சுந்தரராமசாமியின் மொழிபெயர்ப்புகள் தொடர்பாக சொல்லப்பட்ட சில குறைபாடான அம்சம் என்று சொல்லி தோட்டி என்றதை பற்றி தான் சொல்றார். அது தோட்டியின் மகன் என்பது வேறு, செம்மீன் என்பது வேறு. அந்த ரெண்டிலையும் இணைக்கிற பொழுது ஒரு சிறிய குழப்பம் ஒன்று உருவாவதை நான் உணர்ந்தேன். அதையும் நான் இங்கே சொல்ல நான் விரும்புகின்றேன். இன்னும் ஒன்று, எனது கட்டுரையில் வருகின்ற முகமுகம், அனந்தராம் போன்ற, அதாவது அடூர் கோபாலகிருஷ்ணனுடைய முக்கியமான படங்களில் இந்த ரெண்டும் வருகின்றன. அந்த பெயர் வேறுபாடு அவரது குறையா சொல்லல, அந்த வேறுபாட்டை தான் அவர் எடுத்து காட்டுறார். அது ஒன்றும் தவறல்ல. சுகுமாரன் அவருக்கு மலையாள மொழி, அவர் மலையாள மொழி தெரிந்த தமிழர். அவருடைய கட்டுரையில் அந்த அந்த பெயர்கள் சற்று வேறுபட்டு இருப்பதை அவர் சுட்டிக்காட்டுகின்றார். அதாவது அனந்தராம் என்று என்னுடைய கட்டுரையில் வருவது அனந்தரம் என்று வருவதாகவும், இந்த முகமுகம் மண்டதிலையும் இருக்கு. இதுல ஒரு பிரச்சனை வருவது என்னென்று சொன்னால், அவருக்கும் மலையாள மொழி தெரியும், ஆகவே அவர் துல்லியமாக மலையாள உச்சரிப்பை எழுதலாம். இப்ப எனக்கோ இதுல ஈடுபடுற இங்குள்ளவர்களுக்கும் மலையாள மொழி தெரியாது. அப்ப நாங்கள் ஆங்கிலத்தில் சொல்லப்படுகின்ற சொல்லை பார்த்து தான் நாங்கள் எழுதுகின்றோம். இன்னும் ஒன்று, சில சிற்றேடுகள், அதாவது நவீன கலை திரைப்படங்களுக்கு நல்ல முக்கியத்துவம் கொடுக்கின்ற தமிழக சிற்றிதழ்களிலேயே இந்த பெயர்கள் வெவ்வேறு விதமாக வந்தது. உதாரணமாக முகமுகம் என்பது முகாமுகம் என்று கூட பல இடங்களில் வந்திருக்கின்றது. அனந்தரம் என்பது அனந்தராம், அதாவது கணையாளியில் இந்த 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 அவருடைய அடூரின் இந்த அனந்தராமன் அவருடைய படங்களை பற்றியும், குறிப்பா இந்த அனந்தராமன் பற்றியும் மிக சிறப்பான கட்டுரை நான் படித்திருக்கிறேன். அதை பற்றி நான் சிலவற்றை குறிப்பிட்டும் இருக்கிறேன் வேறு இடங்களில். அவர்களும் அனந்தராம் என்று தான் எழுதுகிறார்கள். அப்ப இந்த சிக்கல் இது ஒரு பொதுவான சிக்கல் தான். அதாவது தமிழ் அல்லாத வேற்று மொழிகள், உதாரணமா இப்ப சிங்கள மொழி தெரியாத ஒருவர் இப்ப பிரசன்ன விதானினுடைய ஒரு திரைப்படத்தை பற்றி எழுதுகின்ற பொழுது பிழையான தெரிவில் தான் எழுதுவார். கேதார்நாதனுடைய புத்தகத்துல அப்படி சிலதுகள் இருக்குது, நான் சுட்டி காட்டியிருக்கிறேன். அதுக்கு காரணம் என்னென்றால், கேதார்நாதன் நீண்ட காலம் கொழும்பில் இருந்தாலும் அவருக்கு சிங்கள அறிவு கலைக்க மாட்டார். நெருங்கிய நண்பர் தானே, கலைக்க மாட்டார், இந்த சிங்களம் கலைக்க மாட்டார். அவருக்கு அந்த புரிதல் குறைவு. அதை நாங்கள் பெரிய குற்றச்சாட்டாக வைக்க இயலாது. ஆனால் தெளிவுபடுத்துதல் மிக முக்கியம். அதனையும் நான் அதாவது விமலனுடைய தொடர்பாக சொல்ல விரும்புகின்றேன். இன்னும் பொதுவாக சில விஷயங்களை நான் சொல்ல வேண்டும் என்று நினைக்கின்றேன். ஏனென்றால், இப்ப இந்த தொகுப்பு முயற்சிகள், அதாவது மனத்தில் வாழ்வோம், மற்றது நுமானுடன் இணைந்து இந்த தொகுப்பு கிரியா வெளியிட்ட 11 எழுத்து கவிஞர்கள், அல்லது அது சொல்லப்பட இல்லைங்க, அதாவது மார்க் மாஸ்டருடைய படைப்புலகம் தொடர்பாக தேடலும் படைப்புலகமும் போன்றவற்றில் குழு முயற்சியில் வருகின்ற பொழுது சில இடங்களில் அது வேறு இடங்களும் அப்படி குறிப்பிடுகிறார்கள். அது இப்ப அதை எனதுவாக கருத முடியாது. ஏனென்றால் அது ஒரு கூட்டுழைப்பு, அதில் என்னுடைய பங்கு இருக்கு என்பதை தெளிவுபடுத்துவது நல்லம். அலையை பற்றி சொல்கின்ற பொழுதும் கூட அலை என்பது இயற்கையாக மட்டும் புரியதா இல்ல, அது கூட்டுழைப்பு. அதை கொஞ்சம் தெளிவுபடுத்துவது நல்லம். முதலாவது இதழ்ல இருந்து 13வது இதழ் வரைக்கும், இல்ல, முதலாவது இதழ்ல இருந்து 6வது இதழ் வரைக்கும் நாங்கள் 4 பேர் இருந்த நாங்கள். பிறகு சில கருத்து வேறுபாடு காரணமாக நண்பர் ஜீவகாரணியன் தான் வெளியேறுவதாக சொல்லி வெளியேறிவிட்டார். ஆனா பிறகு அவருக்கு அலையோட தொடர்பு இருந்தது. அலையில விடயங்கள் எல்லாம் எழுதி இருக்கிறார். குறிப்பாக சிவத்தம்பி வீரகேசரியின் 50வது நூல் வெளியீட்டின் பொழுது பேராசிரியர் சிவத்தம்பி அவர்களை சிறப்பு பேச்சாளராக அழைத்து விட்டு, அந்த வீரகேசரி என்ற ஒரு பெரிய வர்த்தக நிறுவனம் தன்னுடைய ஒரு இயந்திரத்தை
தேவையை பூர்த்தி செய்வதற்காக வெளியீடு என்பதை கொண்டு வருகிறது. அது உண்மையில் இலக்கிய வளர்ச்சிக்காக செய்யப்படவில்லை. அது பெரிய மெஷினரி இருந்ததாம். அப்ப அதுக்கு இது கொடுக்கணும், வேலை கொடுக்கணும் என்று சொன்னா பல இதுகள் வரணும் பேப்பரை கப்பால. அப்ப அதுல பல நன்மைகளும் வந்தது, அது அந்த நோக்கம் இருந்தாலும். ஆனால் சில பிழையான விஷயங்களும் வந்து என்னென்னா மேலோட்டமான படைப்புகள் வந்தன. மற்றது அந்த பதிப்பகத்துக்கு பொறுப்பா இருந்தவர் வந்து எழுத்தாளர்கள் மீது ஆதிக்கம் செலுத்துகிறார்கள். அதாவது இப்ப நாங்க தமிழ்நாட்டுல வந்து திரைப்பட உலகத்திலேயோ அல்லது பெரிய வணிக சஞ்சிகையிலேயோ காண்கின்ற மாதிரியாக படைப்பாளரிடம் தங்களுடைய விருப்பு வெறுப்பை இதை மாத்துங்க, இப்படித்தான் எழுதணும் என்று ஒரு நிர்பந்தத்தை உருவாக்கினோம். இதெல்லாம் ஈழத்தில இல்லாத ஒரு புதிய போக்கு. துறைசவசமாக தென்னியான் டேனியல் போன்றவர்கள் கூட இந்த நிர்பந்தத்துக்கு விட்டு கொடுத்து செயற்பட்டிருக்கிறார்கள் என்பது ஆச்சரியமான விஷயம். அவர் அந்த நூல்களில் அவருடைய குறிப்புகளின் ஊடாக நாங்கள் அதை கண்டுபிடிக்கலாம். அப்ப இத்தகைய ஒரு புதிய போக்கு எதிர்மறையாக, அதாவது சுதந்திரமாக ஒரு தனிநபர் அல்லது நண்பர்கள் இணைந்து அல்லது அவர்கள் சார்ந்த ஒத்த கருத்துடைய சில அமைப்புகள் இருந்து அவற்றை சமூகத்திற்கு படைப்புகளாக புத்தகங்களாக வெளிக்கொண்டு வருகின்ற ஒரு சிறப்பான தன்மைதான் அதுவரையும் இருந்து வந்தது. எண்ணிக்கையில் குறைவாக இருக்கலாம், அது வேற விடயம். ஆனால் சமூகத்துக்கு தேவையான தாங்கள் கருதுகின்ற முக்கியமான விடயங்களை கொண்டு வருகிற பொழுது ஒரு பெரிய முதலாளித்துவ நிறுவனம் வந்து படைப்பாளரிடம் ஆதிக்கம் செலுத்துகின்ற அந்த தன்மை போன்றவற்றை சித்தம்பி அதில் அவர்களுடைய மேடிய அது உண்மையில் அது ஒரு மதிப்புக்குரிய செயல் என்று நான் கருதுகின்றேன். அவர் அதை வெளிப்படுத்தி 1, 2, 3 வெளிப்படுத்த தொடங்குகின்ற பொழுது அந்த நிறுவனம் சங்கடமடைந்து ஒரு நோட் அனுப்புகின்றது, பேச்சை சுருக்கமாக முடித்துக் கொள்ளவும் என்று அவர் சங்கடத்துடன் முடித்துக் கொள்கின்றார். இது உண்மையில் அவருக்கு ஒரு விதத்தில் செய்யப்பட்ட ஒரு அவமரியாதை. ஏனென்றால் கருத்து வித்தியாசங்கள் உடன்பாடும் மாறுபாடும் இருக்கின்றன, அது ஒரு விஷயம். ஒரு சிறப்பு பொருந்திய ஒருவரை மதிப்பீட்டுரைக்கு அழைத்து விட்டு தங்களுக்கு சில பாதகம் வருகின்ற மாதிரியான யதார்த்த கருத்துகள் வெளியில் வருகின்ற பொழுது அதை நிறுத்திய செயல் கண்டிக்கத்தக்கது. ஆனால் கவலைக்குரிய விடயம், அந்த கால சூழலில் இருந்த எந்த முற்போக்கிலிக்கிய அமைப்பும் அதை கண்டிக்கவில்லை. டொமினிக் ஜீவாவின் மல்லிகை இதழ் வந்தது, அது முற்போக்கு அணியைச் சேர்ந்தது. சிவத்தம்பி போன்றவர்கள் எல்லாம் அதில் கூடிய பங்காற்றி இருக்கிறார்கள். மல்லிகை கூட மௌனம்தான் சாதித்தது. ஆனால் சிவத்தம்பி முற்போக்கெழுத்தாளர் சங்கம் போன்றவர்களிடமிருந்து மாறுபட்ட கருத்துகளுடன் நாங்கள் இன்னொரு அணியாக அலை இயங்கிய பொழுதிலும் ஜீவகாரணியன் அலையிலிருந்து விலகிய பொழுதும் ஜீவகாரணி அந்த நிகழ்ச்சியை பதிவு செய்து வீரகேச நிறுவனத்தின் பொறுப்பற்ற செயலை கண்டித்தெழுதின கட்டுரையை எல்லாம் நாங்கள் அலையில் வெளியிட்டிருக்கின்றோம். பிறகு வந்து 13லிருந்து 24 வரைக்கும் புஷ்பராயனும் நானும் இணைந்திருக்கின்றோம். 25வது இதழிலிருந்து 35வது இதழ் வரைக்கும் நான் தனியா முழு பொறுப்புடன் நான் செயற்பட்டுக் கொண்டேன். இங்கே இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்ல வேண்டும் என்றால், சிற்றேடுகள் நடத்துவது அன்றிலிருந்து இன்று வரைக்கும் மிக சிரமமான விஷயம்தான். அடிப்படையான பிரச்சனை வந்து பொருளாதார பிரச்சனை. 2வது வந்து தரமான விடயங்களை பெற்றுக்கொள்வது என்பது முக்கியமான விடயம். ஆனால் இத்தகைய தடைகளுக்கு கூடாக 35 இதழ்கள் வந்திருக்கின்ற சொன்னால் என்னுடைய தனிப்பட்ட அபிப்பிராயம் ஆசிரியர் குழுவையும் விட, அதான் என்னை முற்படுத்தித்தான் நான் சொல்றேன், ஆசிரியர் குழுவையும் விட, அது முதல் 4 பேராக இருந்து 3 பேராக 3 பேராக இருந்து பிறகு 2 பேராக இருந்து தனியாக நான் இயங்கின காலமாக இருந்தாலும் சரி, இந்த இதழ்கள் வருவதற்கு, தரமாக வருவதற்கும் சிறிய இடைவெளி விட்டாலும் தொடர்ந்து இவ்வளவும் வந்ததற்கும் முக்கியமான பங்களிப்பாளர் பத்மநாப ஐயர் இல்லை என்றால் இவ்வளவு நடந்திருக்காது. உண்மையில் ஆசிரியர் குழுவையும் விட முக்கியமான மனிதர் அவர்தான். இறுதியில் வந்து அவர் கருத்தை தெரிவிக்கின்ற பொழுது எனக்கெல்லாம் அந்தரமாக இருந்தது. நான் சொல்ல வேண்டிய விஷயங்கள் எனக்கு அதை பகிரங்கமாக அந்த நிகழ்ச்சியில் பகிர்ந்து கொள்ள முடியவில்லை. ஐயருடன் எனக்கு அதை வருவதற்கு முன்பே நான் பேராதனையில் இருந்த பொழுது 72 அல்லது 73ஆம் ஆண்டு அவர்கள் மாத்தலையில் இருந்தார். அப்பொழுது அவர்களுடன் எனக்கு தொடர்பு ஏற்பட்டது. குறிப்பாக அவரிடம் நல்ல புதிய சிற்றேடுகள் இருப்பதாக நண்பர் தில்லைக்கூத்தன் இப்ப ஆஸ்திரேலியாவில் இருக்கிறார், எங்களோட பழைய கொழும்பு இலக்கிய நண்பர்கள் உறுப்பினர். அவர் தகவல் தந்து முகவரியெல்லாம் தந்ததில் நான் கடிதம் போட்டு
அவருடன் ஒரு நாளை குறிப்பிட்டு விட்டு ஒரு சனியோ ஞாயிற்றுக்கிழமை அங்க போய் அவர் அறிமுகம் ஏற்பட்டது. அலை வந்து 3-4 இதழ்களுக்கு பிறகுதான் அவர் கூடுதலாக தானாகவே அலைக்கு பங்களிக்க விரும்பினார். அப்ப அவரை பங்களிப்புல முக்கியமான விஷயம் என்னென்றால், அவருக்கு தமிழ்நாட்டில் உள்ள முக்கியமான எழுத்தாளர்களுடன் எல்லாம் தொடர்பு இருந்தது. அவர்களிடமிருந்து பல ஆக்கங்களை பெற்று தந்தவர் அவர்தான். அடுத்தது வந்து அவருக்கு வேறு பல நண்பர்களும் இலங்கையில் இருந்தவர்கள், குறிப்பாக கணேஷ் எழுத்தாளர், வர்த்தகத்துறையுடன் ஈடுபட்டவர், சேவன் செட்டியார், திரு ரங்கநாதன் அவர்கள், அவர்கள் எல்லாம் நல்ல வளமான மனம் உள்ளவர்கள், நல்ல பொருளாதார வசதியுடையவர்கள். பலருக்கு இத்தகைய வீடுகளில் உதவியையும் புரிந்து கொண்டிருந்தவர்கள். அவருடன் எல்லாம் தொடர்பு பெற்று விளம்பரங்கள் போன்றவற்றை பெற்று தந்து, அதை விட முக்கியமானது விநியோகம். இலங்கையிலும் சரி, தமிழ்நாட்டிற்கு ஒரு கட்டத்தில் 200 பிரதிகள் அலை சென்றது. அப்பொழுது நாங்கள் 800 பிரதிகள், ஆரம்பத்தில் 500 இதழ் அடித்தாலும் பிறகு ஒரு கட்டத்தில் 800 பிரதிகள் வரை நாங்கள் அச்சிட்டோம். இந்த மன்னாரில் இருந்து ராமேஸ்வரத்துக்கு அந்த கப்பல் 3 நாள் கிழமையில 3 நாளுக்கு போகிற பொழுது தபால் செலவும் குறைவாக இருந்தது. மிக விரைவாக அங்க போயிடும். அப்போ வந்து தமிழ்நாட்டில் உள்ள முக்கிய நகரங்கள் சென்னை, திருச்சி, மதுரை, கோவை, மற்றது நாகர்கோயில் போன்ற இடங்களுக்கெல்லாம் 10 இதழில் இருந்து 25 இதழ் வரைக்கும் ஒவ்வொரு இடங்களுக்கும் போகும். டெல்லியில வெங்கட்சாமி இருந்தார், அவருக்கு 10 இதழ் போகும். அதே மாதிரி கல்கத்தாவில மொழிபெயர்ப்பாளர் சு கிருஷ்ணமூர்த்தி இருந்தார், அவருக்கு 10 இதழ்கள் போகும். நாஞ்சில் நாடன் அப்பொழுது பெருசா அறியப்படையில், அவருடைய தலைகள் வீதங்கள் மட்டும் அந்த நேரம் வந்த புதில அவருக்கு பம்பாய்க்கு 10 இதழ்கள் போகும். இங்க பெங்களூர்ல வந்து படிகள் இதழ் தமிழவன் அங்க இருந்தார், இன்னும் வேறு சிலர் இருந்தார்கள், அவர்களுக்கு 10 இந்த இதையெல்லாம் ஒழுங்கமைத்து தந்ததெல்லாம் பத்மநாபையர் தான். பிறகு ரமேஷ் குறிப்பிடுகின்ற அந்த அலை வெளியீடுகள் தொடர்பாக வருகிற ஆங்களும் முகங்களுமா இருக்கலாம், அல்லது ராஜேஸ்வரி பாலசுப்ரமணியத்தின் ஒரு கோடை விடுமுறையா இருக்கலாம். இந்த புத்தகங்கள் எல்லாம் வருவதற்கு கூட பொருளாதார கட்டுமானங்களை தனக்கு தெரிந்தவர்கள், வெல்விஷர்ஸ், நல்ல நண்பர்கள், நன்கொடையாளர்களிடம் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் நிதி திரட்டி தந்து அது அலை வெளியிட்டு வந்தது. நாங்கள் அதனுடைய தயாரிப்பில் ஈடுபட்டோம். ஆனால் இந்த ஆதாரமான இந்த கட்டமைப்பை எல்லாம் செய்து தந்தது பத்மநாப ஐயர் தான். உண்மையில் நாங்கள் இன்று ஓரளவு வெளியில எங்கட பெயர்கள் சொல்லப்படுகிறது என்று சொன்னால் எங்கட செயற்பாடுகளின் அடித்தளம் இதுவாக இருந்தது. ஐயர் இல்லை என்றால் இவ்வளவும் நடந்திருக்காது என்பதனை நான் பதிவு செய்கின்றேன். அத்துடன் இன்னொரு கருத்தை நான் சொல்லிவிட்டு இதை முடிக்கலாம். பொதுவாக இந்த கருத்து நிலை, ஐடியாலஜி தொடர்பான விஷயம் இருக்குது. எந்த எழுத்தாளரும் ஒரு குறிப்பிட்ட ஒரு கருத்து நிலையை வைத்திருக்க வேண்டும், அதன் அடிப்படையில் படைப்பு உருவாக்கம் செய்ய வேணும், மதிப்பீடு செய்யப்பட வேண்டும் என்ற கருத்து இருக்கு. இன்றைக்கும் அது இருக்கு, சொல்லப்பட்டு வருகிறது. அந்த நேரங்களில் குறிப்பான ஒரு ஐடியாலஜி, அதாவது சோசியல் யதார்த்தவாதம் என்பதனை கலை இலக்கிய கோட்பாடாக முன்வைத்து முற்போக்கு எழுத்தாளர்களும், அதில் குறிப்பாக கலாநிதி கைலாசபதி, சிவத்தம்பி போன்றவர்களும் அவர்களுடன் இணைந்த ஏனைய இடதுசாரி நாட்டம் கொண்ட விரிவுரையாளர், பல்கலைக்கழக விரிவுரையாளர் போன்றவர்கள் அதில் முதன்மையான பாத்திரத்தை வகித்தார்கள். அதில் எங்களுக்கு கருத்து வேறுபாடு இருக்கு. ஆனால் நான் ஆரம்பத்திலேயே குறிப்பிட்ட மாதிரி ஒரு விழிப்பான ஒரு சமூக மனிதன் அல்லது ஒரு விழிப்புணர்வுள்ள ஒரு வாசகன், அவன் பல்துறை ஈடுபாடு உடையவனாக இருக்க வேண்டும் என்று சொல்ற பொழுது, என்னை பொறுத்தவரை நான் ஒரு வாசகனாக இப்பொழுது ஒரு 7-8 வருடங்களாக என்னுடைய வாசிப்பு குறைந்து விட்டது. ஆனால் நான் ஒரு தீவிர வாசகனாக குறிப்பாக 70ஆம் ஆண்டு நண்பர் குப்லானேஸ்வன், மாவெட்டி, தில்லைக்கூத்தன் போன்ற நண்பருடன் நாங்கள் கலை இலக்கிய நண்பர்களுக்கு செயற்பட்ட காலத்தில் இருந்து தீவிரமான வாசகராகவும் மாற்று கருத்துகளையும் சுமூகமான மனநிலையில் பரிமாறுபவர்களாகவும் கேள்வி கேட்பவர்களாகவும், ஆனால் முரண்பாடான அபிப்பிராயங்களாக இருந்தாலும் ஒரு நட்பு மனோநிலையுடன் நாங்கள் செயற்பட்டு வந்திருக்கிறோம். என்னை பொறுத்த வரையில் எனக்கு மௌனி கூடுதலாக விருப்பம் அந்த காலத்துல. இப்பவும் இடைக்கில நான் வாசித்தாலும்
மௌனியின் எழுத்துக்களில் எனக்கு கூடுதலான விருப்பம் இருக்கு. அவர் மட்டுமல்ல, பல எழுத்தாளர்களுடைய பல படைப்புகள் விருப்பமானதுதான். அதே நேரத்தில் அரசியல் ஈடுபாடு இருக்கின்றது. ஒரு இடதுசாரிய சுரண்டலுக்கு எதிராக, ஏற்றத்தாழ்வுகளுக்கு எதிராக ஒரு சமனான ஒரு பொருளாதார சமூக நிலையில் எல்லா மனிதர்களும் திருப்தியாக வாழக்கூடிய ஒரு சமூக அமைப்பு உருவாவதில் எங்களுக்கும் நாட்டம் இருக்கு. அதே மாதிரி தீர்ச்சியின ஒடுக்குமுறையினால் பாதிக்கப்படுகின்ற எமது மக்கள் நாங்கள் உட்பட ஒரு கௌரவமான சமனான குடிமக்களாக இந்த 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 நாட்டில் நாங்கள் வாழ வேண்டும் என்ற அலையினுடைய ஒரு பிரதானமான பண்பாகவும் அது இருந்தது. சுப்பிரமணியர்கள் அதை சுட்டி காட்டுகின்றார். தேசிய ஒடுக்குமுறையை பற்றி பேசுவது, அது சார்ந்த படைப்புகளை வெளிப்படுத்துவது, அதை வெளிப்படுத்துகின்ற எழுத்தாளர்கள் போன்றவர்கள் பிற்போக்காளராக பிழையாக அந்த நேரத்தில் முன்வைக்கப்பட்டார்கள். ஒரு விதத்தில் அவர்கள் வெளியொதுக்கப்பட்டார்கள். அதாவது தமிழரசு கட்சி சார்பாக இருந்த பெரும்பாலான இந்த தமிழ் தேசிய எழுத்தாளர்கள் அது 80ஆம் ஆண்டு விடுதலை இயக்கங்கள் வளர்ச்சி அடைந்து தேசிய ஒடுக்குமுறைக்கு எதிரான போராட்டம் மேலும் வளர்ச்சி அடைகிற சூழலில் அந்த எதிர் கருத்து நிலைகள் கீழே போய்விட்டன கலை இலக்கிய உலகத்தில். அப்ப அந்த 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 நேரத்தில் இதையெல்லாம் வகுப்புவாதம் பிற்போக்கு சில காலங்களில் அலை தன்னுடைய பல்வேறு அடிப்படை நோக்கங்களில் முக்கிய நோக்கங்களில் ஒன்றாக அதனை கொண்டிருந்தது. அப்ப அரசியல் ஈடுபாடு, இடதுசாரி எழுத்துக்களுடன் உள்ள பரிச்சயம், மற்றது இசை, மற்றது திரைப்படம், மற்றது கொழும்பிலங்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடையாது. உண்மையில் நான் 20 வயதில் கொழும்புக்கு தபால் திணைக்களத்தில் கடமைக்கு செல்கின்றேன். அங்குதான் என்னுடைய முழு மாற்றங்கள் நடக்குது. அந்த சூழல், அங்கு நாங்கள் சந்தித்த நண்பர்கள், சிங்கள கலை இலக்கிய உலகம் எங்களுக்கு ஒரு பிரமிப்பை தந்தது. ஓவிய கண்காட்சிகள், அதாவது லைனல் வேன் கேலரியா இருக்கலாம், கலாபவனமா இருக்கலாம், அல்லது வேறு இடங்களில் நடைபெறுகின்ற ஓவிய கண்காட்சிகள், மற்றது போட்டோகிராஃபி எக்ஸிபிஷன், ஒளிப்பட காட்சிகள், மற்றது சிங்கள நாடகங்கள், மற்றது அமர்தவான், நந்தமாலினி போன்ற கலைஞர்களுடைய இசை நிகழ்வுகள், அதற்கெல்லாம் நாங்கள் போவோம். இவற்றையெல்லாம் பார்க்கிற பொழுது எங்களோட நண்பர்கள், கலை நண்பர்கள் மற்ற ஐயோ எங்கிட்ட எல்லாம் இப்படி இல்லை என்ற இது நான் சொல்கிற காலம் 67, 68, 69, 70 காலகட்டம். அந்த 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 காலம் எங்கிட்ட இப்படி இல்லையே என்ற ஏக்கம் உங்களுக்கு வருகிறது. அங்கு கிடைக்கிற வாய்ப்புகளை நாங்கள் பயன்படுத்துகிறோம். அப்ப என்னுடைய ஈடுபாட்டுல ஓவியம், மற்றது ஒளிப்படம், மற்றது நவீன திரைப்படங்கள் என்று சொல்கிற பொழுது கே.எஸ். சுகுமாரன் வழி நடத்துகிறார். அவருடைய அதை வேறு சிலர் குறிப்பிட்டிருக்கிறார்கள். மனத்திரை என்று அவருடைய பத்தி நான் ஏல் படிக்கிற காலங்கள்ல அந்த உலக இலக்கிய போக்கு, உலக திரைப்படங்கள், முக்கியமான பிரமொழி எழுத்தாளர்கள் பற்றிய பார்வைகள், தமிழ் படங்களில் உள்ள மிக தவறான, பிழையான, பிற்போக்கான விஷயங்கள், அது திரைப்படத்துக்குரிய அடிப்படை அம்சங்களையே கொண்டிருக்காமல், காட்சி ரூப வெளிப்பாட்டை கொண்டிருக்காமல், வெறுமனே பேசுதல் உரைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது, சொற்பொழிவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது போன்ற பிறழ்வு இதுகளை எல்லாம் நாங்கள் விளங்கி கொண்டாலும், சுகுமாரை நான் கொழும்பில் சந்திக்க பொழுது அவர் தான் என்னை வழிகாட்டுகின்றார். பிரெஞ்சு படங்களை பாருங்க, அங்க திரைப்பட விழாக்கள்ல. அப்ப இவையெல்லாம் திரண்டு இந்த ரசனையாளனாக, ஒரு வாசிப்பாளனாக இவற்றை பார்த்து ரசிக்கிறவனா இருக்கின்ற பொழுது, அரசியல் ரீதியான கட்டுரைகள், வரலாற்று கட்டுரைகள் போன்ற, உண்மையில தினகரன், வீரகேசரி என்ற 2 பத்திரிகை அந்த நாளில் 2 மட்டும் வந்த பொழுது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையே வரலாறு தொடர்பாக, தொல்பொருள் ஆய்வு தொடர்பான கட்டுரைகள் எல்லாம் பெறும். அவற்றையெல்லாம் நான் விரும்பி படிக்கிறேன். நான் அவற்றை பலவற்றை சேர்த்து வைத்திருந்தேன். நான் 95 இடப்பெயர்வில் எல்லாமே சேரி போயிட்டு இப்ப எல்லாவற்றிலும் உள்ள இந்த ஈடுபாடு. மற்றது எனக்கு சமய நம்பிக்கை இல்லை, கடவுள் நம்பிக்கை இல்லை. ஆனா சமயம் சார்ந்த வெளியில ராமகிருஷ்ண விஜயத்துல இருந்து அங்க கொழும்பு ராமகிருஷ்ண மிஷன் வாசித்தாலையில் அதெல்லாம் நான் வாசிப்பேன். இங்கு இப்ப பாதுகாவலன் போன்ற பத்திரிகைகள் யாழ்ப்பாணத்தில் இவற்றை பார்ப்பேன். சமயம் சார்ந்த புத்தகங்கள் கூட நான் படிப்பேன், அதுக்கு எதிரான கருத்தையும் படிப்பேன். எல்லாவற்றையும் உள்வாங்கி ஒரு 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 என்னுடைய ரசனை, மற்றது நோக்கு கோணம், அதாவது ஒரு கிரிட்டிக்கல் அவுட்லுக், ஒரு விமர்சன பார்வை போன்றவைகள் உருவாகின்ற பொழுது அதுதான் என்னுடைய ஆளுமையினுடைய ஒரு பகுதியாக, முக்கிய பகுதியா மாறுது. அப்ப அது எல்லா இடங்களிலும் இயங்கிக் கொண்டிருக்கும். அதாவது எங்க உளத்தில் இதுல இருந்து அப்ப அது படைப்பை நாங்கள் உருவாக்குகின்ற, ஒரு கவிதை அல்லது ஒரு சிறுகதை உருவாக்குகின்ற பொழுதும் அது அந்த கருத்துக்கள் தான் ஆதிக்கம் செலுத்தும். அதே மாதிரி மதிப்பிடுகிற பொழுதும் அதான் ஆதிக்கம் செல்லும். அப்ப இதுதான் என்னுடைய
படைப்புலகம் சார்ந்த அல்லது விமர்சன நோக்குநிலை சார்ந்த ஆதார புள்ளியாக இருக்கின்றது. இங்குதான் ஒரு பிரச்சனை வருது என்னென்றால், குறிப்பான ஒரு கோட்பாடு, ஒரு கருத்தியல், ஒரு ஐடியாலஜியை தேர்ந்தெடுக்கணும் என்று சொல்லுகிற பொழுது எனக்கு அதுல ஒரு ஒவ்வாமை இருக்கு, உடன்பாடின்மை இருக்கு. அதை பற்றி நான் அவ்வப்போது சொல்லி வந்திருக்கிறேன். அதாவது என்னென்னா, ஒரு குறிப்பிட்ட நிற கண்ணாடியை மட்டும் போட்டுவிட்டு பேர் சமூகத்தை உலகத்தை பேருன்னு சொன்னால், அது சிவப்பை போட்டா சிவப்பா தெரியும், பச்சையை போட்டா பச்சையா தெரியும், நீளத்தை போட்டா நீளமா தெரியும். அப்ப யதார்த்தத்துல அது மல்டி கலர்ஸ், பல்வேறு நிறங்களை கொண்டதாக இருக்கும். அப்ப உண்மையான யதார்த்தம் வராது. அப்ப அதிலிருந்து வெளியில நிற்கின்ற ஒரு அதுதான் இப்ப குணேஸ்வரன் இப்பொழுது சொல்லுகிறதோ அல்லது அன்று யோராஜா என்னுடைய கவிதைகள் தொடர்பாக சிறு தொடர்பாக சொல்லுகின்ற பொழுதோ சிலர் இப்பொழுது அண்மையில் எழுதுகின்றார்கள், தமிழ் தேசியவாதத்தின் இடதுசாரி அணி என்ற ஒரு பிரிவுக்குள்ளாக என் தொடர்பான சில விஷயங்கள், என்னுடைய நண்பர்கள் தொடர்பான விஷயங்களை அவர்கள் குறிப்பிடுகின்றார். இதுக்கு காரணம் இதுதான் என்னென்றால், அந்த ஒட்டுமொத்தமான ஈடுபாடும் ஒட்டுமொத்தமான பல்வேறு பார்வைகளின் திரட்சி ஏற்படுத்துகின்ற தாக்கமும் அதை நாங்கள் எங்களுடைய புத்திபூர்வமாக அனுபவபூர்வமாக எங்களுடைய சமுதாய சூழலுக்கு பொருத்தமான முறையில், எனக்கு இந்த நவீன இலக்கிய கலை கோட்பாடுகள் ஈடுபாடுல அதுக்கு காரணம் இதான் என்னென்றா, சுதந்திர குணத்திலக்க என்று சொல்லப்படுகின்ற சிங்கள முக்கியமான ஒரு இன்டலெக்சுவல் அவர் தான் பீப்புள் பேங்க், மக்கள் வங்கியின் ஆராய்ச்சி பிரிவின் அதிபராக இருந்தவர். அந்த பொருளியல் நோக்கு எக்கனாமிக் ரிவ்யூ எல்லாம் வந்தது. அவர் ஒரு கருத்தை சொன்னார். நான் நினைக்கிறேன் எம்எல்ஏ மன்சூர் தான் அவருக்கு கீழே தான் வேலை செய்தவர். இப்ப நான் பீப்புள் பேங்க் ரிசர்ச் போறேன், நான் கொழும்பில வேலை செய்கிற பொழுது. அப்பொழுது அவர் என்னை அறிமுகப்படுத்தி விட்டு அவரோட கொஞ்சம் உரையாடிய பொழுது அப்பொழுதுதான் அவர் அந்த கருத்தை தெரிவித்திருக்கணும் என்று நினைக்கின்றேன். 20-30 வருடங்களுக்கு முதல் மேற்கு நாடுகளில் வருகின்ற இந்த புதிய புதிய இசங்கள், புதிய புதிய கோட்பாடுகள் கலையில அதுகளை தலையில தூக்கி வச்சு கொண்டு சிங்கள சூழல்ல கூத்தாடுறாங்க என்று அவர் கிண்டலா சொன்னாங்க. அது அப்படியே எங்களுக்கும் பொருந்தும், இலங்கை தமிழ் சூழலுக்கும் பொருந்தும் என்று எனக்கு படுகிறது. அப்ப இதிலிருந்து நான் உண்மையில வேறுபடுகின்றேன். இது என்னை பற்றிய ஒரு புரிதலுக்கு இந்த பார்வை உதவக்கூடும். இத்துடன் நான் என்னுடைய விடயங்களை முடிக்கலாம். நேற்று நேரடியாக நான் அதில் கலந்து கொண்டு என்னுடைய கருத்துக்களை அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றவர்கள் அறியுமாறு சொல்ல முடியாமல் போனதில் எனக்கு ஒரு கவலை. அது கணினியில் ஏற்பட்ட அந்த தொழில்நுட்ப பிரச்சனை தான் காரணம். அதிலிருந்து விடுபடுவதற்காக இலக்கிய வழி அமைப்பாளர் அகில் இந்த பின்னூட்டல் என்ற பகுதியில் இந்த கருத்துக்களை சேர்த்துக் கொள்ளலாம் என்று சொல்லி இன்று இந்த ஒழுங்கை செய்ததற்கும் மறுபடியும் நான் அவருக்கு நன்றி கூறுகின்றேன். வணக்கம்.